நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும் ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்கலாம். அப்படி இருந்து கொண்டு மன தாழ்மை இல்லாதவர்களாக மற்றவர்களை குறித்து குறைவாக எண்ணிக்கொண்டு உறவுகளை தவிர்த்து வாழ்வீர்கள் என்றால் உங்கள் மூலமாக யாரும் கர்த்தரை விசுவாசிக்க முடியாது என்பதை மன தாழ்மையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி நம்முடைய பொக்கிஷ பொருளாம் இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்றைய தியானத்திலும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். இறுதி வரை என்று சொல்லும்போதுதான் நமக்கு வருகையை குறித்ததான எச்சரிப்பு செய்திகள் ஞாபகத்தில் வரும். நாம் கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய நித்தியமாக வாழ்வோம் என்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட மிக பிரதானமான வாக்குத்தத்தம் ஆகும். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பவுல் பிலிப்பியர்களுக்கு மிக அழகாக ஆலோசனைகளையும் நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளையும் தருகிறார். இந்த நம்பிக்கையான வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் இந்த அதிகாரத்தில் தியானிப்போம். வாருங்கள். அன்பான நேயர்களே, இன்று நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். குடியிருப்பு என்று சொல்லும் பொழுது அது முழு வாழ்க்கையையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது புதிய வாழ்க்கை முறை என்று கூறலாம். திருமதி மான்குமரி என்பவர்கள் சொல்லும் பொழுது நம்முடைய சொந்த ஊர் பரலோகம் என்கிறார்கள். நம்முடைய சொந்த ஊர் பரலோகமாக இருக்கும் என்றால் அந்த ஊர்க்காரரை போல நாம் நடக்க வேண்டும், இல்லையா? பிலிப்பி பட்டணம் ஒரு ரோம குடியிருப்பு. ரோமாபுரியின் சட்டங்களே பிலிப்பி பட்டணத்தின் சட்டங்களாயிருந்தன. ரோமாபுரி மக்களைப் போலவே இந்த பட்டணத்து மக்களும் உடை அணிந்திருந்தார்கள். இங்கேயும் மக்கள் லத்தீன் மொழிதான் பேசினார்கள். அது ரோம குடியிருப்பாக இருந்தபடினாலே அத்தனையும் ரோமாபுரியில் இருப்பது போலவே இருந்தன. விசுவாசிகளின் கூட்டமாகிய திருச்சபை என்று அழைக்கப்படும் கூட்டம் இந்த உலகத்திலே பரலோகத்தின் குடியிருப்பு. எனவே திருச்சபை மக்கள் பரலோகத்தின் மொழி பேசுகிறவர்களாகவும் அவருடைய வாழ்க்கை முறை பரலோக மக்களைப் போலவும் இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேக சூழ்நிலைகளிலே இப்படி இல்லை. ஆனால் இதுதான் பிரியமானவர்களே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோக பிரஜைகளாக இந்த உலகத்திலே கூடியிருந்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வரவே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திருப்பதனால் இருக்கும் சந்தோஷமே இந்த உலகத்திலே ஒரு விசுவாசியின் உயர்ந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் ஆகும். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறது போல விசுவாசிகளின் நம்பிக்கை மகா உபத்திரவ காலம் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை பவுல் கூறிவிட்டு அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றும் கூறுகிறார். மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்வதை குறித்து எந்த காரியத்தையும் அவர் கூறவில்லை. அது ஒரு நியாய தீர்ப்பின் காலமாய் இருக்கும். ஆனால் திருச்சபையானது நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதாக இருக்கிறது. எப்படி ஏனோக்கு பெருவெள்ளத்தின் வழியாய் கடந்து செல்லவில்லையோ அதுபோலவே திருச்சபையும் மகா உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லப் போவதில்லை. இன்று பலர் கூறுகிற காரியம் என்னவென்றால், மகா உபத்திரவ காலத்திலேயும் தேவன் திருச்சபையை பாதுகாத்துக் கொள்வார் என்கிறார்கள். ஆம், அவரால் அப்படி செய்ய முடியும். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மகா வெள்ளத்திலே தேவன் பாதுகாத்து கொண்டார். ஆனால் ஏனோக்கை தேவன் அதற்கு முன்னதாகவே இந்த உலகத்திலிருந்து எடுத்து கொண்டு விட்டார். மகா உபத்திரவ காலம் வரும் காலத்திலே இந்த உலகத்திலே 2 விதமான மக்கள் கூட்டம் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தினரை தேவன் எடுத்துக்கொள்ளுவார். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கூறியதை சற்றே கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால்
பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். மற்றும் ஒரு கூட்டத்தினர் இந்த மகா உபத்திரவத்தின் காலத்தின் வழியாக கடந்து செல்வார்கள். மிக பெரிய எண்ணிக்கையான 1,44,000 இஸ்ரவேல் மக்களும் மகா உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் முத்திரையிடப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நித்தியத்திலேயும் அவர்களுக்கு பொறுப்புகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட பொறுப்புகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்து வசனத்திலே நாம் பார்க்கிறதில்லை. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, திருச்சபையானது ஒரு மகிமையை நிறைந்த உன்னதமான எதிர்காலத்தை உடையதாயிருக்கிறது. இன்று நாம் உலகத்திலே வாழும் வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் இடையே மெல்லிய ஒரு திரை மட்டுமே இருக்கிறது என்பதை எல்லாருமே உணர்கிறோம், இல்லையா? என்றாலும் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பதை வேதம் கூறவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவகாலத்திலேயே வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார். எனவே அவர் திருச்சபை மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. மிக மகிழ்ச்சியான ஒரு தொனியோடு தான் பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இங்கேயும் அவர் மகா உபத்திரவ காலத்தை குறித்து எதையுமே குறிப்பிடவில்லை. வேறு எந்த இடத்திலையும் கூட திருச்சபை மகா உபத்திரவத்தின் காலம் வழியாய் கடந்து செல்லும் என்று வேதம் கூறவில்லை. திருச்சபை என்று நான் சொல்லும் பொழுது உலகளாவிய விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறிப்பிடுகிறேன். வெளியே நாம் பார்க்கிற கட்டடங்களை நான் சொல்லவில்லை. பவுலப்போஸ்தலனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகையே தவிர மகா உபத்திரவ காலம் அல்ல. பிலிப்பியர் 3:21 பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரம் என்று சொல்லும் பொழுது அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியிலே நாம் வாழும் பொழுது பெற்றிருக்கிற சரீரத்திலே அவர் மாற்றத்தை கொடுக்க போகிறார். இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற சரீரம் பூமிக்குரிய சரீரம். இந்த சரீரம் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு எல்கை உண்டு. இந்த சரீரத்தோடு இயற்கையாகவே நாம் விண்வெளிக்கு கூட செல்ல முடியாது. நம்முடைய சரீரம் இந்த உலகத்திற்குரிய சரீரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஏற்கனவே நான் கூறியது போல இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற சரீரம் கெட்டு போகக்கூடிய ஒரு சரீரம். இன்னும் சில காலங்களுக்கு பின்னர் நாம் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவோம். ஏனென்றால் இது அழிந்து போகக்கூடிய சரீரம். இப்பொழுது நாம் நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த வாஞ்சிக்கிறோம். அந்த சரீரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னர் அவர் பெற்றிருந்த சரீரத்தை போன்ற சரீரமாகும். அது மகிமையான ஒரு சரீரம். கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:51, 52 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15:51, 52 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு இமைப்பொழுதிலே நடைபெறப் போகிறது. இதை கூறும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே எக்காலத்தை ஊதுகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதைப் போல யாரோ ஒருவர் எக்காலத்தை ஊதுவார்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இங்கே எக்காலம் ஊதுகிற யாரையும் குறித்து சொல்லப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கூறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்பது போல வனாந்தரத்திலே 2 வெள்ளியினாலே செய்யப்பட்ட எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது அவர்கள் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு எக்காலம் பழக்கப்பட்ட ஒரு காரியம். நமக்கு அப்படி அல்ல. 1 தெசலோனிக்கர் 4:16 கடைசி எக்காலம் என்று சொல்லப்பட்டிருப்பது விசுவாசிகள் நொடிப்பொழுதிலே இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதை கூறுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்கே தேவனுடைய எக்காலம் என்று கூறப்பட்டிருக்கிறது.
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய மகிமையையே இது குறிக்கிறது. மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் சத்தத்தை குறித்து யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்லியிருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். யோவானோடு பேசிக்கொண்டிருந்தது யார் என்பதை அவர் கவனித்த பொழுதுதான் அது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து என்பதை கண்டார். அவருடைய சத்தத்தை தான் யோவான் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த சத்தம் எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தமாயிருந்ததை தவிர எக்கால சத்தம் அல்ல. திருச்சபையோடு கூட எந்த எக்காலமும் தொடர்பு படுத்தப்படவில்லை. இன்று கிறிஸ்து நம்மை பார்த்து கூறும் காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3 தான். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். மாலை நேர உணவிற்காக அவர் அழைக்கும் ஒரு அழைப்பு இது. அவரோடு ஐக்கியம் கொள்ள அவர் கொடுக்கும் இறுதி அழைப்பு. மகா உபத்திரவ காலம் என்னும் இரவு வரும் முன்னதாக அவரண்டை வரும்படியாக அவர் கொடுக்கும் அழைப்பு இது. கதவு திறக்கப்படும் பொழுது விசுவாசத்தை அணிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு கூட்டமாக இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்படுவார்கள். அவர்கள் மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லப் போவதில்லை. நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவரே மறுரூபப்படுத்துவார் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். இதே சத்தியத்தை தான் யோவானும் கூறியிருக்கிறார். 1 யோவான் 3 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து இன்னமும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். இங்கேயும் கிறிஸ்துவின் வருகையை குறித்த உன்னதமான மகிமையான ஒரு எதிர்பார்ப்பை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனும் மகா உபத்திரவ காலத்தை எதிர்நோக்கியதாய் தெரியவில்லை. யோவானும் நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் முன் மகா உபத்திரவ காலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று கூறவே இல்லை. உன்னதமான எதிர்கால நம்பிக்கை உடையவராகவே பவுல் அப்போஸ்தலன் இருந்தார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய எதிர்கால நம்பிக்கை என்ன? மகா உபத்திரவ காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி மகா உபத்திரவ காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நம்பிக்கையற்ற மனிதர்களைப் போலவே இருக்கிறீர்கள். விமானத்தை ஓட்டிச் செல்கிறவர்கள் அவர்கள் பாதையிலே வரும் காற்றழுத்த வித்தியாசங்களை அறிந்து அறிவிப்புகளை கொடுப்பார்கள். புயல் காற்றின் வழியாக கடந்து செல்லும் பொழுது விமானம் மிக அதிகமாக அதிர்கிறதாகவும் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடாததாயும் இருக்கிறது. ஆனால் அதை அறிந்து மற்றுமொரு வழியாய் வந்தால் அந்த விமானத்தை ஓட்டிச் செல்லும் விமானி பாராட்டப்படுவான். மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தையே அந்த விமானத்திலே பிரயாணம் செய்யும் ஒவ்வொரு பிரயாணியும் வாஞ்சிக்கிறவனாயும் இருக்கிறான். அதுபோலத்தான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நீங்களும் மகா உபத்திரவ காலத்தை எதிர்நோக்கி கொண்டில்லாமல் அவர் நம்மை மறுரூபப்படுத்துவதை குறித்தும் அவரோடு கூட நாம் நித்தியமாய் வாழ்முடியாய் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்துமே எதிர்பார்த்து கொண்டிருப்போமாக. தொடர்ந்து பிலிப்பியர் 4 கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வல்லமை சந்தோஷத்தில் இருக்கிறது என்றும் அந்த வல்லமையின் ரகசியம் ஜெபம் என்பதையும் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவே விசுவாசிகளின் வல்லமை, அதுதான் நம்மை பிரித்தெடுக்கும் வல்லமை. முதல் அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் தத்துவம் என்றால் என்ன என்பதை குறித்து சிந்தித்தோம். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 3ஆவதாக கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிற பரிசை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேண்டிய வல்லமையை குறித்து பார்க்க போகிறோம். வல்லமை இல்லை என்றால் மற்ற எல்லா காரியங்களும் வீணானவையே. அவை அத்தனையும் அர்த்தமற்றவையே, பயனற்றவையே. வல்லமை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை தத்துவத்தை அறிந்திருப்பதனாலே எந்த பயனும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டியது என்பதை அறிந்திருந்தாலும் அதை வாழ்வதற்கான வல்லமை இல்லை என்றால் அதில் பயன் இல்லை. நாம் இலக்கை அடைய முடியவில்லை என்றால் பரிசு இருந்தும் பயனில்லை. எனவே வல்லமை மிக மிக அவசியமான ஒன்று. பிரியமானவர்களே,
இந்த காரணத்தினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே கடிதத்தை நிறைவு செய்ய ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவின் சிந்தை உள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்திலே வைத்திருக்கிறீர்களா? இறுதியாக தேவன் வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு வல்லமை உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. ஆம் பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். சந்தோஷமே வல்லமையின் பிறப்பிடமாயிருக்கிறது. வல்லமையின் ரகசியம் ஜெபம். வல்லமையின் பிறப்பிடத்தை குறித்து சற்றே கவனிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இங்கே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் என்று பிலிப்பி சபை மக்களை குறித்து சொல்லுகிறார். பிலிப்பி சபை மக்கள் ஒரு நாள் கிறிஸ்துவின் முன்னாலே நிற்கப் போகிறார்கள். இந்த ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தியதற்கான கிரீடத்தை பவுல் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிறார் என்று எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, அவர்களே இந்த உலகத்திலேயும் அவருடைய சந்தோஷமாய் இருக்கிறார்கள். பிலிப்பி சபை விசுவாசிகளை எந்த அளவு அவர் நேசித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? எனவேதான் பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று கூறுகிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் நிலையான சந்தோஷமாயிருக்கிறது. எபேசு திருச்சபைக்கும் பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். கிறிஸ்தவ விசுவாசமானது உறுதியான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்தியேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அந்நாட்களிலே பிலிப்பி சபையிலே காணப்பட்ட ஒரே ஒரு பிரச்சனை குறித்து இங்கே பேசுகிறார். மேல்மட்டத்திலே காணப்பட்ட ஒரு சிறிய பிரச்சனை போல இருக்கிறது. இதை குறித்து எடுத்தவுடனேயே அவர் பேசவில்லை. என்றாலும் அது சிறிய ஒரு காரியம்தானே என்றும் அதை குறித்து பேசாமலும் அவர் கடந்து செல்லவில்லை. இவர்கள் சிந்தையிலே ஒருமனப்பட்டவர்களாக இல்லை. எனவே கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஐக்கியமானது அங்கே காணப்படவில்லை. ஒருவேளை இது நிமித்தமாக அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இதை குறித்து நாம் சற்றே சிந்தித்தோம். அருமையானவர்களே, ஒரு திருச்சபை பெரிய ஒரு கட்டிடத்தில் கூடும் ஒரு சபையாயிருந்தாலும் சரி, வீட்டிலே கூடும் சிறிய திருச்சபையாயிருந்தாலும் சரி, விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமானது. யாராவது ஒரே ஒருவர் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இல்லாமல் மனத்தாழ்மை அற்றவர்களாய் இருப்பார்கள் என்றால் இப்படிப்பட்ட பிரிவினைகள் சபைக்குள்ளே உண்டாக முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, திருச்சபையிலே நீங்கள் பொறுப்பில் இருக்கிற ஒருவராயிருக்கலாம், அல்லது சாதாரணமாக ஞாயிறு ஆராதனைக்கு சென்று வருகிற ஒருவராயிருக்கலாம். திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளோடும் ஏக சிந்தை, ஒருமனப்பட்ட இருதயமுடையவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? திருச்சபையில் இருக்கும் யாரை நீங்கள் எதிராக வரும்பொழுது பார்த்தாலும் முகத்திற்கு முகம் பார்த்து அவர்களோடு உங்களால் பேச முடியுமா? அந்த ஒரே ஒரு சகோதரனை பார்த்தால் மட்டும் என்னால் பேச முடியாது, அந்த ஒரே ஒரு சகோதரியின் முகத்தை மட்டும் என்னால் பார்க்கக்கூட முடியாது என்று சொல்வீர்கள் என்றால் உங்களிலே கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்தவ நடக்கையிலே மிக மிக முக்கியமானது கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருப்பது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? மனத்தாழ்மை. என்னையும் உங்களையும் ரட்சிக்க 7 படிகள் இறங்கி வந்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த உறவை சரி செய்வதற்கு நீங்கள் இறங்க வேண்டிய படி எது என்பதை எண்ணி பாருங்கள். நானும் அவர்களும் பேசாமல் இருப்பது யாருக்கு தெரியும்? இதனால் சபைக்கு என்ன நஷ்டம் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம், காலத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கலாம். அல்லது மற்றவர்கள் பார்க்கிற நேரத்திலே மட்டும் மாய்மாலமாய் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட உறவுகளையும் கர்த்தர் அருவருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். நமக்குள்ளே ஒற்றுமையும் ஐக்கியமும் காணப்படும் பொழுது
ஏக மனதாய் நாம் செயல்படும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் பிதா இந்த உலகத்திற்கு அனுப்பின இரட்சகர் என்பதை உலகம் விசுவாசிக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும் ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்கலாம். அப்படி இருந்து கொண்டும் மனத்தாழ்மை இல்லாதவர்களாக மற்றவர்களை குறித்து குறைவாக எண்ணிக்கொண்டு உறவுகளை தவிர்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்கள் மூலமாக யாரும் கர்த்தரை விசுவாசிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நான் சொல்வதனாலே எல்லாரும் ஒன்று போலவே சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். ஆனால் அந்த கருத்து வேறுபாடு ஏக சிந்தையாய் இருப்பதை கெடுக்கும் ஒரு காரியமாக இருக்கும் என்றால் உங்களிலே கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை குறித்த ஒரு மகிமையான சத்தியம் என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியும் வித்தியாசமானவர்களாகவே இருக்கலாம். அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவிலே ஒன்றாயிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஏக சிந்தை உண்டாகிறது. பிலிப்பியர் 4:3 அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்நாட்களிலே திருச்சபையிலே பெண்கள் பொறுப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். திருச்சபையில் எத்தனையோ காரியங்களிலே பெண்கள் பொறுப்புடையவர்களாக பணிவிடை செய்ய முடியும். விசுவாசியான அருமையான வாலிப சகோதரியே, அருமையான அம்மா, உங்கள் திருச்சபையிலே சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க நீங்கள் ஏன் உங்கள் நேரத்தை கொடுக்கக்கூடாது? பெரிய வயதுள்ள விசுவாசிகளான பெண்களும் வீடுகளை சந்தித்து குடும்பங்களை விசாரித்து ஜெபிக்கும் ஊழியத்தை செய்ய முடியும். ஆஸ்பத்திரிகளிலே சுகவீனமாக இருக்கிறவர்களை அடிக்கடி போய் பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும், ஆஸ்பத்திரியிலே இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை உணவு தயாரித்து கொடுக்க கூட யாரும் இல்லாமல் இருக்கும் என்றால் உங்கள் பங்காக அதையும் நீங்கள் நிறைவேற்ற முடியும். மேலும் இந்த வசனத்திலே கிளேமெந்து என்னும் மற்றொரு பிலிப்பி பட்டணத்து விசுவாசியை நாம் சந்திக்கிறோம். இவர்கள் எல்லாருமே சுவிசேஷ விஷயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பிரயாசப்பட்டவர்கள் என்கிறார். பிலிப்பி சபை மக்கள் சுவிசேஷத்தை கேட்டபொழுது அதற்கு உடன்பட்டவர்களானார்கள். மட்டுமல்ல, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே பவுலப்போஸ்தலனுடைய உடன் ஊழியர்களானார்கள். விளைவு என்ன? அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தரை அறிந்து கொண்டவர்களாக மட்டுமல்ல, அவரை அறியாதவர்களுக்கு அவரை கொடுக்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சை. கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருக்கும் கொடுப்பதிலே அக்கறையோடு ஈடுபாடு கொள்ளுகிறவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நான் பேசவில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்தும பாரம் உள்ளவர்களாக கர்த்தருடைய ஊழியத்திலே தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய செல்வத்தையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் அவர்களுக்குள்ள அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, மகா உபத்திரவ காலத்திற்கு முன்னதாக விசுவாசிகளை நீர் எடுத்துக்கொள்ள போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது மகா உபத்திரவத்தின் காலத்தின் வழியாய் கடந்து செல்லாதபடி உம்மை பூரணமாய் விசுவாசித்து உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்று வாழ நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் திருச்சபை போதகர்களுக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களாய் வாழ நீரே அருள் புரியும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது மற்றும் ஒரு விசுவாசியை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பேச முடியாமல் கிறிஸ்துவின் சிந்தையை இழந்து காணப்படுவார்கள் என்றால் அடுத்த முறை அவர்களை சந்திக்கும் முன்னதாக கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ள, கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உம்மிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே ஜாக்கிரதையாய் செயல்படுகிற ஒவ்வொருவருடைய பெயர்களையும் நீர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருடைய முயற்சிகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாய் அநேகருடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுத வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைய தியானத்தை கேட்டு உங்கள் நம்பிக்கையானது விருத்தி பெற்றிருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாம் இன்று என்ன தியானித்தோம்? நமது குடியிருப்பானது பரலோக குடியிருப்பாக இருக்கிறது.
ஏனென்றால் நாம் இந்த கெட்டுப்போன சரீரத்திலிருந்து மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எடுத்து கொள்ளப்படுவோம். என்ன ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள்! நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் எந்த புத்தகத்திலும் தெளிவான முடிவு கொடுக்கப்படவில்லை. ஆனால் வேதத்தில் மாத்திரமே கடைசி காலத்தை குறித்தும் முடிவு நாட்களை குறித்தும் நமக்கு தெளிவான நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாரெல்லாம் தங்களுடைய எதிர்கால நம்பிக்கையாக கிறிஸ்துவை பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதாவது நித்திய மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். காரியங்கள் இப்படி இருக்க, கிறிஸ்துவாகிய நாம் எதிர்காலத்தை குறித்து பயமின்றி தைரியமாக கிறிஸ்துவை நம் நங்கூரமாக கொண்டு நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ துவங்குவோம். அவருக்கு பிரியமாய் இருத்தல் என்பது அவருடைய சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், மனத்தாழ்மையாக இருந்து பிறருடன் ஒப்புரவாகி ஒற்றுமையாக ஏக சிந்தையுடன் கிறிஸ்துவுக்காக அவருக்குள்ளாக செயல்படுவோமாக. தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:8.